அனைவருக்கும் வணக்கம். சுடிதார் பேண்ட்டு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. துணியை நம்ம நாலாக மடித்து போட்டுக்கலாம். எப்போவுமே கரபாகத்தில் தான் நம்ம உயரம் வைக்கணும். கரபாகத்தை நம்ம ரெண்டாக மடித்து அதை திருப்பி மறுபடியும் மடிக்கும் பொழுது நமக்கு 4 துணியாக வந்துடும். அப்போ நமக்கு 2 காலுக்கும் கிளாத்து கரெக்டாக வருங்க. நாலாக மடித்து போட்டுட்டு ஓப்பனாக இருக்கிறது இடுப்போட சுற்றளவுக்கு வச்சுட்டுங்க. இந்த க்ளோஸாக இருக்கிற இடத்துல கால் வர மாதிரி வச்சுக்குங்க. கீழே அடிக்கால் வர மாதிரி வச்சுக்குங்க. உயரம் வச்சுக்கலாம். உயரம் பார்த்திங்கன்னா 32 இன்ச் வருது. நம்ம ஃபுல் லென்த் உயரம் 41ங்க. காலுக்கு மட்டும் 32 இன்ச் வைக்கிறோம். மேலே பெல்ட்டுக்கு உயரம் 9 இன்ச்சுங்க. 32 இன்ச் வச்சுட்டு கீழே காலுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 2-2.5 போல் கீழே மடிக்கிறதுக்கு துணி விட்டுக்கலாங்க. காலோட அகலம் கீழே அடிக்காலோட அகலம் பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு. 6.25 இன்ச்சு வச்சுட்டு 6.25 இன்ச்சிலேருந்து நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் போல் நம்ம அதிகமாக துணி விட்டுக்கலாங்க. 6.25 இன்ச்சு வச்சுட்டோம். 1.25 இன்ச்சுக்கு துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். கீழே மடித்து தைக்கிறதுக்கும் கிளாத் விட்டுட்டோம். இப்போ இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு வருதுங்க. 21 இன்ச்சுக்கு நமக்கு விட்டுட்டு அந்த சீட்டோட உயரம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 9 இன்ச் வைக்கணுங்க. 9 இன்ச் வச்சுட்டு நம்ம இந்த காலில் 1/4 வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1.25 இன்ச்சு விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த 1.25 இன்ச்சிலேருந்து அந்த 9 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம ஒரு வளைவாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். காலோட மார்க் அமைப்போடு போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு இது தெரியல அப்படின்னா, இதெல்லாம் பேப்பர் கட்டிங்கில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர வேண்டிய விஷயங்க. ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பேண்ட்டை அளந்துக்கிட்டு எப்படி அளக்கணும் அப்படின்னா, பேண்ட்டோட முழு உயரம் ஃபஸ்ட்டு அளந்துக்குங்க. அதை எழுதி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பேண்ட்டோட மேல் பெல்ட்டோட முழு உயரம் தனியாக அளந்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கீழே காலுக்கிட்ட அதோட உயரம் தனியாக அளந்து வச்சுக்குங்க. இது போல் அளவெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்போ அதில் பேப்பர் கட்டிங் போட்டு பழகலாம். ஒரு நார்மலாக ஒரு கிளாத் ஒன்று வாங்கி நீங்களே பேண்ட்டை வெட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ இந்த வீடியோ கட்டிங் மட்டும் நான் போட்டிருக்கேங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேங்க. இப்போ பெல்ட்டோட அகலம் வச்சுக்கலாங்க. பெல்ட்டோட அகலம் 13 இன்ச் வைக்கிறேன் நான் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி. இது பெல்ட்டோட அகலங்க. அதே மாதிரி பெல்ட்டோட அகலத்தை நம்ம கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு விட்டுக்கலாம். அப்புறம் உயரம் ஒரு 9 இன்ச்சுங்க. 9 இன்ச்சு வச்சுட்டு இந்த பெல்ட்டை நம்ம ஸ்கொயராக அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இதுதான் பேண்ட்டோட கட்டிங். இந்த பேண்ட் கட்டிங்கில் நமக்கு அதிகமாக ஏதாவது மாறும் அப்படின்னா, நம்மளோட பேண்ட்டோட அளவை விட நமக்கு உயரம் வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்தி வச்சுக்கலாம். அகலம் வேணும்னா சேர்த்தி வச்சுக்கலாம். சீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் உட்காரும் பொழுது டைட்டாக இருக்கும். எந்திரிக்கும் பொழுது நடக்கும் பொழுது பிடிச்ச மாதிரி இழுத்த மாதிரி தொடைக்கிட்டெல்லாம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கிளாத்தை அதிகப்படுத்தி லூஸ் கொடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. அது போக போக நீங்கள் கற்றுக்குவீங்க. அடுத்த வீடியோ தைக்கிற வீடியோ போடுறேங்க. தேங்க்யூ.